பேக்கப் இவ்வளவு போட்டு விட்டுக்கிறாங்க. எப்படி தூங்குன்னு தெரியல இந்த மூஞ்ச பார்த்துட்டு. அதனால தானே அவங்கள மறுபடியும் பார்க்க வந்தேன் ஜாங்கிரி. எஸ், உடம்ப பாத்துக்கணும் சொல்ல முடியல. உடம்பே இல்ல, வேற எது வேற துணி தான் தெரியுது. ஏன்டா இந்த வண்டி எப்சி அவர் இத்தனை கோட்டை வச்சுக்கிறாங்க, நீ இத்தனை கோட்டு பூசின்னு வந்துக்கிற. வினோத் பாடலையா? வினோத் பாடலையானா மைக் போடலையான்னு அர்த்தம். எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. என்னாச்சு கமருதீன் மூக்கு சிரிச்சிட்டா மூக்குல. திரும்ப இப்பவே பிதா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்க. நினைச்சது நடக்கும் அப்படின்னு என்ன நினைச்சேன்னு கேட்டான். இந்த வாரம் நீ எப்படி அப்படி நினைச்சுக்க, வேற எதனா நினைச்சுக்க. திருப்பி போட்டு 2 பேரும் 3 வாட்டியும் புஷ்டா. இப்ப நான் நினைச்சேன் கேட்டான். சனிக்கிழமை வரைக்கும் வெயிட்டிங், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட்டிங் வேணா, நாளைக்கு காலையிலே ஒன்று பாதில பண்ணும்போது போன் நம்பர் சொல்லி டீம் கிட்ட பேசி இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுன்னு சொல்லி இது நேற்று வந்து சாக்லேட் இருந்தாலும் சுகர் இருக்குதுன்னு இவ்வளோ நாள் சாப்பிடாத இருக்கிற பார்த்தீங்களா, அதனால உங்ககிட்ட சாரி. கேளு மக்கா நீ கேளு, என் கதையை கொஞ்சம் நீ கேளு. ஒரு கொஞ்சம் வாழு பொண்ணு நான் பாரு. ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அவளுக்கு ஒரு மாத்திரை போட்டு விடு. ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்கூட்டரை எவனும் திருட மாட்டாங்க. செக்யூரிட்டி 2 பேர் வாய்க்குள்ள போயிட்டு அவ்வளவு நீட்டமா இருக்கிறான். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. நல்லா செய்வாங்க. இருந்தாலும் தலைவரே உங்களுடைய கவுண்டர் வெறித்தனி தனியா தெரிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இதெல்லாம் பயங்கரமா ரொம்ப பிடிக்கும். செய்யுங்கடா செய்யுங்க. சுடிதார் என்ன ஆளே காணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது காசு இல்ல. இப்படி பேசக்கூடாது வினோத். மூக்க பத்தி இப்படி கிட்ட வந்து பேசாதீங்க. நீங்க கொடுத்தா மூக்க வச்சு பேசு. அத முடிச்சிட்டு குதிக்குதே அவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு நியாயமா? போதுமா எல்லாம் அப்படிதான் போவேன் நானு. உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. யோ இங்கெல்லாம் போக கூடாதியா? யோ அங்க உள்ள போயா. வீட்டுல ஒரு ஆயா இருப்பாங்க. அந்த ஆயா எப்ப சாவும் நம்ம காத்துல இருப்போம். அது மாதிரி எலிமினேஷன் ஆகும். ஏய் நான் செத்துறேன்டா. அவனு பார்த்து கடைசியில அந்த ஆயாவுடைய மருமக செத்துருவான். அந்த ஆயாவுடைய பெரிய வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா கடைசியில சாவும். அந்த மாதிரி ஆயா சாவ போதுன்னு பால் ஊத்தி அந்த ஆயா பால் நல்ல புரோட்டீன் எல்லாம் ஏறி பால் ஸ்ட்ரென்த் ஆகி ஆயா ஒண்ணு கூட உட்காந்து அப்படின்னு மனசை தேத்திக்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சம் தனியா பேசுறோம், சீக்ரெட் பேசுறோம், போங்க. ஏமா கேமரா உலகம் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. அட்வொகேட் என்ன சொல்லுவோம், ஒரிஜினல் ஜெயில ஆச்சு
2 மனு இருக்குதுப்பா வாரம் அது கூட வர மாட்டேன். இங்க இருந்து யாரெல்லாம் ஒரு ஆளை கூட்டு போன யாரை கூட்டு போவேன்? வராருப்பா அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சரியான அடிக்குது வீட்டுக்கு போனாங்க குழந்தை எடுக்க போகுது. இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருக்கேன். ஏன் வெளியே அப்படிக்கா போங்க உங்க பர்சனல் யாரு கேட்டா இருக்குதுங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. காலையில ஒரு வேளை மாத்திரை குத்தம் மத்தியானம் கதை ஓரளவுக்கு தெளிவாகுது. இருக்கவோ ஓரளவுக்கு பேசுது. நாளைக்கு உங்களால பேசவோ முடியாது. காலையில என்ன மைண்ட்ல வர பாட்டு போட்ட உடனே இப்படி வந்துடும். கொட்டதுக்கு வியானா வியானா வியானான்னு சொல்லுவாரு. அது வந்து குமாஸ்தா இல்ல, அது வந்து டவாலி. டவாலி. மாலதி மேடம் அவர்களும் ஜஸ்டிஸ் பூபதி சார் அவர்களும் இந்த வழக்குக்கு உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அமைதி. எனக்கும் ஆசைதான் கலையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். கலை என்கரேஜ் பண்ண முடியாது. போட்ட தீபாவளி சுடிதார் போட்டா பொங்கல். ஆமா நீ ஆடினே போயிட்டு கேமரா உள்ள போய் போறீங்க. வித்யாபதி கோட்ல இருக்கீங்க வித்யாபதி. மிஸ்டர் வித்யாபதி கோட்ல தான் இருக்காரு. போட்டு கருப்பு கலர் கோட்ல தான் இருக்காரு. நீ அழுகாத, எதுக்கு அழுகுறடி? அவன் என்ன ஆனா உனக்கு வந்து தண்டனை வந்து நான் கோர்ட்லயே சொல்லலாம் நினைச்சேன். இவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி தண்டனை கொடுக்க தேவையில்ல. பாரு கூட வாழ்றது இவனுக்கு தண்டனை, இவன் கூட வாழ்றது பாருக்கு தண்டனை. 15 நாள் தானே இருக்கு. என்ன மெனு சொல்லுங்க? சிக்கன் கறி. கறி தான் அதுல சிக்கன் கறின்றியா? நம்ம வந்து இந்த ஆளாளுக்கு வந்து இந்த கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆளாளுக்கு பாரு நீ. ரவுடி நீ மத்துவான அந்த பிஎஸ்சி போ மத்தும் ஆரம்பிக்கிறது லிவிங் ஏரியால உட்காந்து நீ தான் ஒரு பிரச்சனை. டிக்கில் அடிக்கிறது 2 பெருமை. அப்படி அடிக்கணும். எனக்கு அப்படி அடிக்க பிடிக்காது. நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி. நீங்க இவ்ளோ ரகடா இருக்க கூடாது. நீங்க இப்படி ரகடா இருக்கிறத பாக்கும்போதே லைக்கிங். என்ன சொல்ல வர்றாருன்னா கொஞ்ச நேரம் மேக்கப் நிறுத்திட்டு ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் ஒரு மன்னிப்பு கேட்கும் போது அது லெசன் பண்ண நான்